இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். உன்னோட அழகை காமி, உன் சைஸை காமி, நீ வீடியோ கால்ல வா, இதை காமி, அதை செய், இது வையின்னு சொல்லி அவளுக்கு வந்து ஆர்வம். எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், எப்படியாவது ஃப்ரேம் ஆயிடணும், நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம ஹீரோயின் ஆயிடணும். அந்த மாதிரி ஒரு மென்டலி ஃபிக்ஸ் ஆயிட்டு வெறித்தனமா இருக்கிற பொண்ணு. ஸோ அவகிட்ட கேட்குற கேள்விகள் என்னன்னா, உன்னோட சைஸ் என்ன? பெண்ணுங்களை வச்சு அந்த பெண் மூலியமா இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம், மூவ் ஆன் ஆகலாம், இது வச்சு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கலாம், ஆதாயம் தேடுறதுக்கான ஆண்கள் நிறைய இருக்காங்க. இந்த ஃபீல்டுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. நான் அவுத்து போட்டு நடப்பேன், நான் வெளியே எங்கேயும் உலாத்துவேன், நான் தொடைய காமிப்பேன், கிளெவேஜை காமிப்பேன். அதுல ஒரு அரசியல்வாதியும் இருக்காங்க, ஒரு பெரிய பிசினஸ் மேனும் இருக்காங்க, ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அந்த கருப்பு புள்ளிய வந்து வெளியே கொண்டு வர முடியாது. இந்த ஆம்பளைங்கெல்லாம் நல்ல ஆம்பளைங்களும் நான் அசிங்கப்படுத்துற மாதிரி தானே. ஸோ அது கிடையாது. சில ஆண்கள் இருக்காங்க, உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. உங்ககிட்ட உங்க புருஷன் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை கொடுக்குறன்ட்டு ஒருத்தர் உள்ள வருவான்ல, அவன்கிட்ட நீங்க உஷாரா இருங்க. உங்களுக்கு ஏன் வாழ்க்கை முதல்ல கொடுக்கணும்? பொம்பளை நீ தான் ஆம்பளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும். ஒரு காஃபி ஷாப் வர முடியுமா ஒன்னும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க, இல்ல சும்மா ஜஸ்ட் ஒரு மீட் பண்ணலாமான்னு கேட்டாலே அந்த போன்ல நீங்க பாஸ்வேர்டு கூட போடாம வைங்க. அந்த பாஸ்வேர்டு உங்க அம்மாக்கு தெரியணும், உங்க அத்தைங்களுக்கு தெரியணும், உங்க சித்திக்கு தெரியணும், உங்க புருஷனுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு போடுங்க. உங்க கைக்குள்ளேயே ஒரு சீக்ரெட்டை, ஒரு பிரைவசியை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க விஷயத்துல ஒருத்தன் உள்ள வருவான், நோண்டறதுக்கு வருவான். நீ பொண்ணு, நீ அழகா இருந்தா, நீ பார்க்க லட்சணமா இருந்தன்னா 10 பேர் உன்னை நோண்டதான் செய்வான். சின்ன வயசுல இருந்து மிடில் ஏஜ்ல இருந்து கிழவன்ல இருந்து எல்லாருமே பிளே பாயா தான் இருக்காங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீரியல் ஆக்ட்ரஸ் ரெஹானா மேம் இருக்காங்க. ஒரு சீரியலுக்கு ஆடிஷன் இருக்குன்னா எப்படி ஆடிஷன் நடக்கும், ஜென்ரலா என்ன மிஸ்கன்செப்ஷன் இங்க நடக்குது? ஏன்னா இப்போ ஆஸ் அ சொசைட்டி இப்போ வெளில இருந்து பார்க்கும்போது ஜென்ரலா இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. சினிமா இண்டஸ்ட்ரினாலே இப்படிதான். சீரியல்ல இப்போ ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கணும். இந்த மாதிரி எல்லாரோட பார்வையும் இல்லை, பட் ஒரு மெஜாரிட்டி நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆடிஷன் ஒரு வார்த்தை அவங்க அங்க யூஸ் பண்ணும்போது எதுக்கு அப்படி யூஸ் பண்றாங்க அங்க? why is it happening? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், மத்தவங்களுக்கு என்ன நடந்ததோ தெரியாது எனக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் என்னோட சிஸ்டர் ஆடிஷனுக்கு நான் போனேன். அவ தனியா போறா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட உங்க ஏஜ் தான் அவங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த வாய்ப்பே வந்தது. அவங்க கூட போகும்போது ஒரு டீச்சர் ரோல் இருக்கு, நீங்க பண்றீங்களான்னு சொல்லி கேட்டாங்க அங்க இருக்க மேனேஜர். ஸோ அப்படி வந்த வாய்ப்புக்கு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மேனேஜர், அந்த மேனேஜர் கிட்ட இந்த பொண்ணு ஃப்ரேம்ல என்ன பார்த்துட்டு அந்த கான்டாக்ட் கேட்டு எனக்கு அபிநய கிரியேஷன்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு சன் டிவில. ஸோ ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு மேனேஜர்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆகிதான் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. இப்போ நியூ வராங்கல்ல கேர்ள்ஸ், அவங்களுக்கு எல்லாம் நிறைய டவுட் இருக்கும். இப்போ காலகட்டத்துல இருக்கிற பொண்ணுங்கள, ஒரு டீனேஜ் பொண்ணுங்களா இருக்கட்டும், வாய்ப்பு தேடி வரவங்களா இருக்கட்டும், அது சினிஃபீல்டு, அந்த மூவி சீரியல் எதுவா இருக்கட்டும்ங்க, உள்ள வந்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு வாங்க உள்ள என்ன நடக்குதுன்ட்டு. இது மட்டும் கிடையாது, ஐடிலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல நாம ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒர்க் பண்ற இடத்துல என்னவெல்லாம் நடக்கலாம். சினிஃபீல்ட் மட்டும் கிடையாது, அவங்கவுங்க பர்சனல், அது அவங்கவுங்க விருப்பம். போகணும், போகக்கூடாது, பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்கவுங்க விருப்பம். ஸோ அவங்க போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சில பேர் அக்செப்ட் பண்ணி போறதுனால நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாக் வருது. சினிஃபீல்டு இப்படிதான், அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படிதான். சில பேர் ஆணித்தனமா பேசுறாங்க, இந்த ஃபீல்டுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, இல்லாம டிராவல் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு. அப்போ நிறைய பெண்கள் நாங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு கமிட்மெண்ட் யாருக்கிட்டையும் நம்ம கமிட் ஆகாம நம்ம ஜென்யூனா ஒர்க் பண்ணி ஒரு கிளீன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இது கேட்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு 8 வருஷம் நான் டிராவல் பண்றேன் இந்த சீரியல்ல. எனக்கு மூவி வாய்ப்பு வந்தாலும் மீறி என்னால இங்க இருந்து போக முடியாது, டேட் கிளாஷ் ஆயிடும். பெரிய பெரிய பேனர்லயும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த டைம் பார்த்து என்னுடைய தலையில தான் தெரியாது, இந்த டேட் அப்படியே கிளாஷ் ஆயிடும், போக முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப டிராவல்ன்றது இந்த சீரியல் மட்டும் தான். இன்னைக்கு நான் சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்டர் ஆனதுக்கு காரணமே
நான் ரொம்ப லாங் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சீரியல்ல. இப்ப நாங்க டிராவல் பண்றோம்னா என்ன மாதிரி ஒரு பெண்கள் நிறைய பேர் வராங்க. நான் இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா நாமளே ஒரு வழி கொடுத்த மாதிரி ஆயிடும். நான் தனியா இருக்கேன், என்னோட கமிட் ஆகலாம், யார் வேணாலும் தப்பா என்கிட்ட பிஹேவ் பண்ணாலும் என்ன வந்து டேக் கேர் பண்றதுக்கு ஒரு மென்னு கிடையாது, ஏன் பாதுகாப்புக்கு யாரும் கிடையாது, ஒரு ஆண் இல்லைன்றது நான் வெளிப்படையா சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால நான் சிங்கிள் பேரண்ட் ஆனது நான் வெளியே சொல்லவே இல்லை. ஒரு சமீபத்துல ஒருத்தவங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அதுல நான் போய் சப்போர்ட் பண்ண அந்த கேர்ளுக்கு அந்த பேசும்போதுதான் நான் வந்து செப்பரேட் ஆன விஷயத்த வெளிப்படையா மீடியால சொல்ல வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறமா கூட நிறைய பேர் கேட்டாங்க, எங்க கூட டிராவல் ஆகிற கொள்ற நீ சிங்கிள் ஆனது. ஏன்னா நான் ஸ்டேட்டஸ் போட்டாலும் என்னோட ஹஸ்பண்டோட கிஃப்ட், நான் ஒரு பொருள் வாங்கினாலும் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுவேன், ஸ்டோரி போடுவேன். சோ நான் பிரிஞ்சதை நான் வெளியே காமிச்சிக்கல. எனக்குள்ள ஒரு பயம், நிறைய நாம தான் ஆஃபர் கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்த மாதிரி ஆயிடுமே. அதனால இன்னைக்கு வர பெண்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், எல்லா விஷயமும் தெரிஞ்சு எந்த ஒரு ஃபீல்டாலும் உள்ளவாங்க. வந்துட்டு குத்துது குடையுதுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நாங்க உள்ள வந்து டிராவல் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் இவன் நெக்ஸ்ட் லெவல். இப்போ நான் ஒரு நல்ல டிஆர்பி சேனல்ல ஒர்க் பண்றேன், ஒரு லீடு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஏங்கி இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்காக. நான் வந்தேன்னா மேபி அப்படின்ற ஒரு டாக் இருக்கும். ஆனா எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு காது படம் பேசலாம், பேசாம போகலாம். என் குடும்பத்துல இருக்க அத்தனை பேர் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவ தனியா இந்த லெவலுக்கு அவன் வந்துட்டா, யார்கிட்டயும் வந்து பிச்சை எடுக்கிறது கிடையாது, கடன் வாங்கறது கிடையாது, கஷ்டம்னு யார் வீட்லயும் போய் நின்னது கிடையாது. இவ்வளவு தைரியமா மூவ் ஆன் ஆகுறான்னா ஏதோ ஒரு விஷயம் அது பண்றதுனாலதானே இன்னைக்கு அவ வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஆகுறா ஒரு லைஃப்ல அப்படின்ற ஒரு டாக் என்னை சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் இருக்கு. அது சொந்தமும் இருக்கட்டும், ஃப்ரெண்ட் சர்க்கிளும் இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா டிராவல் ஆகக்கூடிய ஒரு மனநிலைமை இருந்தாதான் வேலைக்குன்னு சினிஃபீல்டு கிடையாது. நான் எல்லா வேலைக்குன்னு வெளியே வந்தாலே, இந்த வாசல் விட்டு வெளியே வந்தாலே பெண்ணுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். சோ நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி சாக்கடைங்க நடுவுல வருவானுங்க, பேசுவாங்க. இது வெளியே மட்டும் கிடையாது, உள்ள நம்ம குடும்பத்திலயும் நடக்குது. ஒரு பொண்ணு தைரியமா ஒரு விஷயம் பண்றா, வெளியே வரானா இந்த மாதிரி விஷயங்கள் வரதான் செய்யும். ஆனா நீங்க நீட்டா ஆடிஷன் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். நீங்க ஒரு ஆபீஸ்க்கு போகலாம், அங்க இப்ப கூட எனக்கு இவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், லைவ்ல பண்ணிட்டு இருக்கேன், என்ன வந்து ஃபர்தரா கூப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய எடிட்டிங் ஆயிடுச்சு, போட்டோஸ்ல எடிட் பண்ணி காமிக்கலாம், குண்டா இருக்கவங்க ஒல்லியா காமிக்கலாம், பிளாக்கா இருக்கவங்க ஒயிட்டா காமிக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது லைவா எப்படி இருக்காங்க அப்படின்றது ஒன்ஸ் வந்து விசிட் பண்ண சொல்லுவாங்க. போறோமா, உட்காடுறோமா, அங்க ப்ரொடியூசரோ கேமராமேனோ டைரக்டரோ யாரா இருந்தாலும், சீரியலா இருக்கட்டும் சரி, மூவியா இருக்கட்டும் சரி, உட்கார்ந்து பேசுவாங்க. நியூ கம் நம்ம வந்து ஆல்ரெடி நடிச்சது நம்ம காமிச்சாலும் அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு விஷயம் இருக்கும். இந்த பொண்ணு நாம கொடுக்குற கேரக்டர் நடிப்பாளா, இந்த கேரக்டர் நடிச்சுட்டா, நாம ஒண்ணு எழுதி வைக்கிற அந்த கேரக்டரை இந்த பொண்ணு பண்ணுவாளா அப்படின்றது ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. சோ அந்த பேப்பர் கொடுப்பாங்க, நீங்க இது படிச்சுட்டு உடனே வரந்தா வாங்க, இல்ல டைம் எடுத்துக்கோங்க. இதுதான் ஆடிஷன். இந்த ஃபர்தரா இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருந்தா மட்டும்தான் எந்த கேர்ள்ஸும் உள்ள போகணும். இதை தவிர்த்து உன்னோட அழக காமி, உன் சைஸ காமி, நீ வீடியோ கால்ல வா, இத காமி, அதை செய்யி, இது வையின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறவங்கள முழுக்க முழுக்க கட் பண்ணி பிளாக்ல போட்டுருங்க. யாரையும் பகிச்சுக்க வேண்டாம். அதே சமயம் நான் சொல்றேன், யாராவது நீங்க சீப்போவான்னு சொல்லிட்டு செருப்பு தூக்கி அடிக்கவும் வேண்டாம், நீங்க காரி துப்பி வைக்கவும் வேண்டாம். அதை பத்தி வெளியே சொல்லிட்டு 4 பேர்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ண வேண்டாம். இந்த ஃபீல்டு இல்ல, வெளி உலகத்துல நிறைய மனுஷங்க ரூபத்துல மிருகங்கள் இருக்காங்க. கூடவே வந்து பாய் ஃப்ரெண்ட்னு அலைஞ்சிட்டு இருப்பான் கொஞ்ச நாள். அவன் பார்க்கும்போது கண்ணே மணின்னு முக்கேன்னு சொல்லி கொஞ்சுவான். நாம தான் எல்லாம், நம்மள மாதிரி ஒரு கேரக்டர் அம்மா கூட நான் அவன் பார்த்தது இல்லைன்ற மாதிரி வசனம் பேசுவான். ஆனா ஒரு விஷயம் பிரேக்கப்னு வரட்டுமே, அவன் 2-3 நாள் அவனுடைய கேரக்டர் அப்படியே, அவன் பேச்சு அப்படியே மாறுதா இல்லையான்னு பாருங்க, மிருகமா மாறிடுவான். ஒரு சில பெண்ணுங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க வச்சுங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற, வாழ்க்கை கொடுக்குற, இது பண்ற, அது செய்யறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் டிராவலும் பண்ண செய்வாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ சேவிங்க அதெல்லாம் புடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா இந்த காலத்துல ஆம்பளைங்க சம்பாதிக்கிறதுக்கான ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு, லேசி ஆயிட்டாங்க. பெண்ணுங்களை வச்சு அந்த பெண் மூலியமா இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம், மூவ் ஆன் ஆகலாம், இது வச்சு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கலாம், ஆதாயம் தேடுறதுக்கான ஆண்கள் நிறைய இருக்காங்க. சோ பெண்கள் இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டாம், பெண்கள் இருக்காங்க. ஆனா
இழப்புன்றது பெண்ணுக்கு மட்டும்தான் அதிகம். அதுதான் சொல்றேன், வலியும் வேதனையும் ஒன்னாவே இருக்கட்டும், ஃபீலிங்ஸும் ஒன்னாவே இருக்கட்டும், பட் பிசிக்கலா அஃபெக்ட் ஆகுறது யாரு? நான் சமீபத்துல சொன்ன இன்டர்வியூல அதுதான், மென்டலி வந்து பொண்ணுங்க ஸ்ட்ராங், பிசிக்கலி ரொம்ப டவுன். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்கன்னு தான் சொல்றேன். நல்ல ஒரு ஆடிஷன், ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வருதா, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ரோல் பிளே பண்ண சொல்றாங்களா, சேனல் சைட் பார்ப்பாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு, நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு மூவ் பண்ணுவாங்க. நீங்க யாருக்கும் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, யாருக்கிட்ட வலியணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து போய் ஆஃபீஸ்ல சைன் போட்டுட்டு உட்காந்து சிவனேன்னு ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு வீட்டுக்கு போற வேலை கிடையாது. போயிட்டு நாலு பேர்கிட்ட பழகணும், பேசணும், கான்டாக்டை பில்ட் பண்ணணும். நம்ம கூடவே இப்ப நடிக்கிறவங்க இருக்காங்க, வேற ப்ராஜெக்ட்லும் நடிக்கிறவங்களும் அதே அவங்க அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு கேர்ள், ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், ஒரு மேலோ ஃபீமேலோ சொல்லும் போது அவங்க நம்மள ரெஃபர் பண்ணுவாங்க. இப்படிதான் நம்மளுடைய ஒர்க் வந்து பில்ட் ஆகும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அதை விட்டுட்டு நம்ம போனோமா, உட்கார்ந்தோமோ, அங்க வந்து சொல்றத பேப்பர்ல பார்த்து நடிச்சோமா, வந்தோமா, ஐயோ நான் அப்படி பேசுற பழகுற பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு வர்றதுனால யூஸ் இல்ல. ஒரு விஷயம் வெளியே வந்துட்டீங்க, ஒரு வேலை விஷயம்னு வந்துட்டீங்க, அந்த இடத்துல சகஜமா பேசிக்குங்க, பழகிக்குங்க. இதுதான் நீங்க பண்ண வேண்டியது விஷயங்கள். தவிர அதுக்கு மீறி யாருக்கிட்டும் எவங்கிட்டையும் போய் அடிமை ஆகணும்னு அவசியம் இல்ல, அட்ஜஸ்ட் ஆகி போகணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை தக்க வச்சுக்கிட்டு கொடுத்த வாய்ப்பை அழகா நாம வந்து ஸ்கிரீன்ல காமிச்சோம்னா, கரெக்டா அடிச்சு சொல்வேன், இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் அந்த பொண்ணுக்கு வரும், வந்து சேரும். அதை விட்டுட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணாதான், அவங்க கிட்ட இருந்தாதான் வச்சாதான் நமக்கு வாய்ப்பு வரும்ன்றதெல்லாம் கிடையாதுங்க. நான் ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்திருக்கு எனக்கு, அடுத்த நிமிஷம் நம்ம பிளாக் பண்ணிட்டு போயிடணும், அது ட்ரெண்டாவே இருந்தது. நான் கேள்விப்பட்டேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னான், இந்த மாதிரி எனக்கு கால் வந்து என்கிட்ட என்ன பேசினாங்களோ அதே அந்த பொண்ணுகிட்டையும் பேசியிருக்காங்க. நான் பிளாக் பண்ணிட்டு போனேன், என்னோட மெச்சூரிட்டி வேற. ஆனா அந்த பொண்ணு வேற வேற விஷயமா பேச்சு கொடுத்துருக்கு, ஒரு 2 வார்த்தை பேசியிருக்கா. பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவளுக்கு வந்து ஆர்வம் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், எப்படியாவது ஃப்ரேம் ஆயிடணும், நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம ஹீரோயின் ஆயிடணும், அந்த மாதிரி ஒரு மென்டலி ஃபிக்ஸ் ஆயிட்டு வெறித்தனமா இருக்கிற பொண்ணு. ஸோ அவகிட்ட கேட்குற கேள்விகள் என்னன்னா, உன்னோட சைஸ் என்ன, லாங் ஹேரா, நீ கருப்பா வெள்ளையா, உன்னோட லென்ஸ் மட்டும் கருப்பா இருக்குமா இல்ல ப்ரௌனா இருக்குமா. ஸோ பிட்டு போடுறது, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கேள்விகளா கேட்டு பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு கட்டத்துல அவளோட சைஸ் பயோவே அனுப்பிச்சிடுவாங்க, ஒரு லிஸ்டே அனுப்புவாங்க, அதுல நேமு, ஏஜ், லொகேஷனு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அதுலயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, எல்லாமே அதுல வந்துடும் இன்க்ளூடு. ஸோ அதை தவிர்த்து அது இல்லாம போன்லயே பேசியிருக்காங்க. இப்போ யாரு இந்த மாதிரி பேசுறாங்க வைக்கிறாங்கன்னா, ஒரு கூட்டமே அலையும், கஷ்டப்பட்டு ஒரு டைரக்ஷன்ல கத்துக்கிட்டு அரையும் குறையமா கத்துப்பாங்க. அவங்க எப்படியாவது ஒரு மூவியோ ஷார்ட் பிலிமோ வெப் சீரிஸோ எடுத்துடணும், ஒரு நேம் இந்த ப்ராஜெக்ட் வச்சு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு மூவ் ஆன் ஆகணும், அப்படிதான் நினைப்பாங்க எல்லா டைரக்டரும் இருக்கட்டும், கேமராமேன் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்காக தான் மூவ் ஆன. ஆனா அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் இல்லையா, ஃபினான்ஷியலா வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த அந்த ப்ரொடியூசர் இருக்கு பாத்தீங்களா, அவன் அந்த ஆள் யோக்கியமா நம்ம போட்ட பணத்தை எடுத்துடணும், நான் இப்போ போடுறேன்ப்பா, இந்த பணத்தை நீ லாபம் கொண்டு வரலன்னா பரவாயில்ல, நஷ்டம் கொண்டு வரக்கூடாது, அந்த டீல் பேசிட்டு உள்ள வரணும். அவங்கள இது லாபமாகுதோ நஷ்டமாகுதோ அதுல நடிக்கிற பொம்பளைங்க எல்லாம் எனக்கு கொடுப்பியா அப்படின்னு ஒரு சில உப்மா கம்பெனிங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டீலிங்ல இவங்க வேற வழி இல்லாம இப்படி வாங்கி அப்படி ஆடிஷன் பேர்ல இப்படி சப்ளை கொடுக்கற விஷயங்கள் தான் நடக்கிறது சில உப்மா கம்பெனில. ஆனா ஜெனியூனா இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க, அது சேனலா இருக்கட்டும் சரி, டைரக்டரா இருக்கட்டும் சரி, ப்ரொடியூசரா இருக்கட்டும் சரி, மேனேஜராவும் இருக்கட்டும், இபியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நாம ஒரு விஷயம் வேலை செய்யறோம், இந்த வேலை இதுல வர இன்கம் நம்ம சுத்தி இருக்க அத்தனை குடும்பத்துக்கும் இது யூஸ் ஆகணும், நம்ம குடும்பத்துக்கும் யூஸ் ஆகணும், போட்ட பணத்தை எடுத்து கொடுக்கணும், லாபத்தை கொடுக்கணும் ப்ரொடியூசருக்கு. இந்த மனநிலைமையில ஹார்ட் ஒர்க் பண்றவங்க தான் எனக்கு இன்னி வரைக்கும் நான் டிராவல் ஆன ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல டிராவல் ஆயிருக்கேன். சில விஷயங்கள் நான் அவாய்ட் பண்ண போறது காரணமே இந்த மாதிரி விஷயங்கள் வரதான் செய்யும். வாய்ப்புக்காக ஆசை காமிப்பாங்க, அதுல போய் ஸ்லிப் ஆகணும் அவசியம் இல்லை. நமக்கு தெரியும்ல, இப்போ ஷக்கிலா மேம் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, நீ ஹீரோயின் மெட்டீரியலா இருக்க, நீ ஏன் நல்ல ஒரு வாய்ப்பு பார்க்கலாமே, செஞ்சிருக்கலாமே, ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி என்ன கேள்வி கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஹீரோக்கு அம்மாவா பண்றேன்,
இப்போ என்னோட மனநிலைமை என்னன்னா, நான் சிங்கிளா இருக்கேன், எனக்கு ஒரு மென்னோட இன்கம் கிடையாது, எனக்கு வர வாய்ப்பை நான் பெஸ்ட்டாக செய்யணும். நல்லா படித்த பொண்ணுங்களே இன்னைக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஒரு ஃபோன் ஒன்று வச்சுக்கிறாங்க, அந்த ஃபோனில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லா அக்கிரமமும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு புரிய வேண்டாவா? இது நம்ம என்ன மொட்டை மாடியில் ஒரு நெட்வொர்க் நட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ப்ரைவேட்டாக அது இருக்கிறதுக்கு? என்னைக்குனாலும் இது கண்காணிப்பு இருக்குது. நம்ம ஃபோன் நம்மளது கிடையாது. இதில் ஓடுற விஷயங்கள் எல்லாமே ஒருத்தவங்க நம்மளை கண்காணிப்பில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தோணணும்ல. படித்த பொண்ணுங்களுக்கு அது தோண மாட்டேங்குது இந்த காலத்தில். ஏடா கூடமா ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து வித்தோட்டா அனுப்ப வேண்டியது, அவன் ஆசையாக கேட்குறான்னு சொல்லி அனுப்ப வேண்டியது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு குத்துது குடையுதுன்னா, பிரேக்கப் டைமில் வந்து அவன் எங்கே சொல்லிடுவான், என்னவோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பயத்தில் ஏன் வாழணும், ஏன் பண்ணணும், ஏன் இப்படி இருக்கணும்? நிறைய பேர் இருப்பாங்கல்ல இந்த மாதிரி பண்றவங்க. சோ அவங்க எல்லாம் எப்படி அவங்கள ரீச் ஏன்னா அவங்கள ரீச் பண்றதுக்கான எந்த விதமும் இல்லை. இன்கேஸ் ரீச் பண்ணாலும் அது வெளியே வர விடாத மாதிரி நிறைய பண்றாங்க இல்லையா? சோ அது வெளியே வரதுக்கு, அவங்க பேர் வெளியே வரதுக்கு என்ன பண்ணலாம்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், அவங்க தான் பார்க்கணும் இதெல்லாம். அந்த சித்ரா இறந்தது, அது ஏன் வந்து இன்னும் வெளியே வரல? என்ன ஜட்ஜ்மெண்ட்டு? கடைசியில் சூசைட். அதுக்கு சம்மந்தப்பட்டவன் வெளியே. ஆனால் அந்த பொண்ணு இறந்தா, அந்த பொண்ணு இறந்ததுக்கான அவங்க அப்பா நினச்சி அழுதி அவர் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவர் எதுவும் பண்ண முடியலன்னு டிப்ரெஷன் ஆகி அவரும் ஒரு கட்டத்தில் அவரும் அதே டிசம்பர் மாதத்தில் இறந்தார். ஸோ இதுக்கு ஒரு டாட் கிடைச்சதா? இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பொண்ணுங்களா நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த இடத்துல நாம வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு, பெண் சுதந்திரம், ஆடை சுதந்திரம், நான் அவுத்து போட்டு நடப்பேன், நான் வெளியே எங்கேயும் உலாத்துவேன், நான் தொடைய காமிப்பேன், கிளெவேஜை காமிப்பேன், ஆனா எவனும் என்னை பார்க்கக்கூடாது, சீண்டக்கூடாது, என்னையும் கிண்டல் பண்ணக்கூடாது. ஏன்னா இது சுதந்திர நாடு, இது ஆடை சுதந்திரம் கொடுத்த ஒரு பெண்ணுக்கான நாடு. இதுல வந்து பெண்கள் எதுல வேணாலும் இது பண்ணலாம், சரிக்கு சமம், இப்படி இல்ல வாய்க்கு வந்தவரை உதா போட்டுக்கிட்டு நீங்க சுத்துங்க. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உங்களை மட்டும் பாதிக்காது, உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் பாதிக்கும். இன்னைக்கு சித்ரா சாகும்போது எல்லாருக்கும் பாதிச்சது. அவங்க குடும்பத்துல மெயினா அவங்க அப்பா அம்மாவுக்கு பாதிச்சது. எல்லாரும் அவங்கவுங்க கடந்து போயிட்டாங்க. சித்ரா இறப்புக்கு ஐயோ அப்பானாங்க, ரிப்பு போட்டாங்க, அழுத முடிஞ்சிருச்சு. ஒரு 2 நாள் அந்த 3வது நாள் அவங்கவுங்க ஃபேமிலி இன்கம்காக ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளதான் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. இன்னி வரைக்கும் அவங்க வீட்டுல இன்னொன்னு சாவு விழுந்திருக்கு, இன்னொன்னு சாவு என்னைக்கு விழும்னு தெரியாது, அந்த அளவுக்கு சோகம். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, பொண்ணுங்களா நாம தான் உஷாரா இருக்கணும். நம்ம சித்ரா பத்தி பேசும்போது கூட இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கும் நடந்திருக்கு, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது அவங்களுக்கும் நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு இருக்குதா பேச்சு வந்ததுதான். அதுலயே அரசியல்வாதி நக்கீரன் அவரு வந்து ஒரு சில விஷயங்கள் ரிவீல் பண்ணாங்க. அதுல ஒரு அரசியல்வாதியும் இருக்காங்க, ஒரு பெரிய பிசினஸ் மேனும் இருக்காங்க, ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அந்த கருப்பு புள்ளிய வந்து வெளியே கொண்டு வர முடியாது. அவங்க யாருன்றது வெளியே கொண்டு வராத அளவுக்கு அவங்க செல்வாக்குலயும் சரி, அரசியலும் சரி, எல்லாத்துலயும் அவங்க முன்னோக்கி இருக்காங்க, பெரிய ஆளா இருக்காங்க. அந்த ஆட்களை வந்து கொண்டு வர முடியாத சூழ்நிலை. ஒரு ஃபர்ஸ்ட் அந்த சித்ராவோட ஹஸ்பண்ட் வந்து வெளியே வந்துட்டு அவர் உளர்ற சில விஷயங்கள் நீங்க ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அவர் சொன்னாரு, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அப்போ தெரிஞ்சுக்குங்க, இதுக்கு பின்னாடி அவ சாவுக்கு பின்னாடி சில பேர் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க, நான் சொல்ல முடியாதுங்க, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்க, கொடுத்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே பேச்சு மாத்தினாரு, பல்ட்டி அடிச்சாரு. அப்போ என்ன பேசினாரு அவரு? அவ சித்ரா வந்து கேஷுவலா தான் வந்தா, கேஷுவலா தான் பேசினா, எப்பவும் போலதான் சிரிச்சுட்டு பேசிட்டு இருந்தா, குளிக்க போறா, எப்பவுமே அவ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தா குளிப்பாங்க, குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி தாங்க வந்து பேசுவா. அது மாதிரி நினைச்சா அவ குளிக்க போறான்னு நினைச்சிட்டு நான் தம் அடிச்சுட்டு நான் வெளியே நின்றுட்டு இருந்தேங்க. சடனா வந்து ஒரு சவுண்டு, உள்ள போய் பார்த்தா லாக்கு. நான் அங்க போய் ஓடி போய் நான் சாவி வாங்கிட்டு வந்து திறந்து பார்த்தா தொங்கிட்டு இருக்கா. இந்த கதை தான் பேசினாரு. இதே பல்ட்டி அடிச்சாரு. இல்லைங்க ஒரு மாதிரி வந்தார், இன்னொரு இன்டர்வியூல ஒரு மாதிரி வந்தாங்க, அவளுக்கு வந்து கொஞ்சம் பர்சனலா ஒரு சில விஷயங்கள் இந்த சொசைட்டி மூலியமா அவளுக்கு ஒரு இது இருக்கா, டென்ஷன் இருக்கு, அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, அது வெளியே சொல்ல முடியாதுங்க, நல்லா இருக்காது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரியா தான் போனாங்க உள்ள. சரியாயிடுவான்னு வந்தா சரியாகல, பார்த்தா இப்படி பண்ணிட்டா, இப்படி பேச்சு மாத்தினாரு. இதுலயே வந்து சில விஷயங்கள் தெரியுது, என்னவோ உள்ள ஏதோ நடந்திருக்கு. அந்த ஆண்டவனுக்கு வெளிச்சம் அந்த சித்ராக்கு தான் வெளிச்சம், செத்தவளுக்கு தான் தெரியும்.
இந்த மனுஷனுக்கு தான் தெரியும் என்னன்ட்டு. ஆனா இன்னும் வெளியே வரலையே. ஆனா வெளியே உலாத்துறாரா இல்லையா? அப்போ நியாயம், அநியாயம், நீதி, நேர்மை இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே எங்க போய் சேருது? யாருக்கு போய் சேருது? இதனால யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? பொண்ணுங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்த லவ் பண்றா, வயித்துல கொடுத்துட்டான்னா உனக்கு தான் டேமேஜ். ஆனாலும் ஒரு டாட், நான் ஆம்பளைங்களை நான் நம்பாம ஒரு டாட் நான் என்னைக்குமே வைக்கிறேன்னா என் அனுபவம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு பாதி இடம் கருப்பா இருந்தாலும் பாதி இடம் எனக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது ஆம்பளைங்க தான். ஒருத்தர் எனக்கு என்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணாங்கன்னா இன்னொருத்தவங்க நிறைய ஆம்பளைங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. எனக்கு வேலைக்கு இன்னைக்கும் நான் வேலைக்கு போறேன்னா நிறைய மேனேஜர், நிறைய இபி, ப்ரொடியூசர், டைரக்டர் இவங்களால தான் நான் இன்னைக்கு ஒரு வேலைக்கு நான் போயிட்டு இருக்கேன். இப்போ எல்லா ஆம்பளைங்க கெட்டவங்கன்னு சொன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க நல்ல உள்ளவங்க, எனக்கு என்ன பொண்ணா நினைச்சு வேலை கொடுத்தவங்க இருக்காங்க. எனக்கு ஒரு தங்கச்சி, ஒரு அக்காவா பார்த்து ஒரு வேலை கொடுப்பாங்க. அவங்களெல்லாம் நான் அசிங்கப்படுத்தின மாதிரி தானே. அந்த ஆம்பளைங்கெல்லாம், நல்ல ஆம்பளைங்களும் நான் அசிங்கப்படுத்துற மாதிரி தானே. ஸோ அது கிடையாது. சில ஆண்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. ஜாக்கிரதை என்னைக்குமே ஒரு டாட் ஒரு ஆம்பளை மேல வச்சுக்கிட்டே இருங்க. அது கட்டின புருஷனா இருந்தாலும் சரி, லவ்வரா இருந்தாலும் சரி, உங்களை வச்சுக்கிட்டவனா இருந்தாலும் சரி, ஒரு டாட் 99% நம்புங்க. ஒரு டாட் நீங்க என்னைக்குமே வச்சுக்கணும். ஒரு நாம நம்ம இடத்த நாம விடக்கூடாது. நமக்குன்னு ஒரு இன்கம் வேணும். நாம கரெக்டா இருக்கணும். நம்ம இடத்துல நாம கரெக்டா இருக்கணும். டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. அது பெத்தவங்களா இருக்கட்டும் சரி, கட்டினவனா இருக்கட்டும் சரி, வச்சுக்கிட்ட இருக்கணும் சரி. இப்போ மோஸ்ட்லி கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துல டிவோர்ஸ் ஆகுது, 5 வருஷத்துல 10 வருஷத்துல டிவோர்ஸ் ஆகுது. நிறைய டிவோர்ஸ் பாக்குறோம். ஸோ வாழ்க்கையே போறது எப்படி தெரியுமா? அவர் வாழ்க்கை கொடுக்குறாரு, நான் அவரோட டிராவல் ஆகுறேன், இவர் வாழ்க்கை இவரோட டிராவல் ஆகுறேன். இப்படிதான் போயிட்டு இருக்கு பொண்ணுங்களோட லைஃப். டிபெண்ட் பண்ணி வாழாதீங்கன்னு நான் சொல்றேன். ஒரு சில விஷயங்கள் டிபெண்ட் பண்ணாம இருக்க முடியல. ஆண் துணை இல்லாம இருக்க முடியல. ஏன்னா நம்ம பிசிக்கலா ரொம்ப டவுன்ல இருக்கோம். குழந்தைங்களை பெத்துக்கிறோம், சம்திங் அபார்ஷன் ஆகுது, நம்ம வீக் ஆயிடுறோம், நமக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஆம்பளை நம்ம பின்னாடி நமக்கு ஒரு விஷயம் நம்ம தைரியம் கொடுத்து நம்மளை வச்சுக்கிட்டாதான் நம்மளால இருக்க முடியுது, வாழ்வாதாரம் இந்த வாழ்க்கையை ஓட்ட முடியுது, சர்வே பண்ண முடியுது. ஸோ எல்லா பொண்ணுங்களும் சொல்றேன், ஒரு டாட் நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு வருமானத்தை தேடி கொண்டு போய் வச்சுக்கோங்க. நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு என்னதான் நடந்தாலும், எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் கடைசியா பேச்சு வர்றது இல்லைன்னா பிரச்சனை வர்றது எஃபெக்ட் ஆகுறது பொண்ணுதான் சொல்லுவாங்க. ஆனா எனக்குமே ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு செக்மெண்ட் போட்டு ஒரு பிராங்க்னு பண்ணி அதுல எனக்கு ரிவெஞ்ச் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட் எனக்கு தேவையில்லாத அன்வான்டா ஒரு விஷயம் பேச வச்சு என்னை எமோஷனல் படுத்தினாங்க. அதுவே எனக்கு 2 வீக்ஸா மண்டை போட்டு வெடிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன் இவங்களுக்கு நான் நல்லது தானே பண்ணேன், பர்சனலாவும் நல்லது பண்ணேன், அஃபிஷியலாவும் அந்த டே வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வரும்னு நான் தான் ரெஃபரும் பண்ணேன். நல்லது நினைச்சு நல்லது பண்ணவளுக்கு இப்படி ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்களே இவங்க. அப்படிப்பட்ட உலகமா இது? இதுக்கு மேல வைரல் ஆகி அதுல கமெண்ட்ல என்னை கழுவி அவ்வளோ அசிங்கமா பேசினாங்க. இவளது என்னைக்கு வரப்போது தெரியல, நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இவளை பத்தி வெளியே வர்றது, நீங்க உங்க மூலியமா வருபான்னு நாங்க வெயிட் பண்றோம், ஷாக் ராக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கமெண்ட் போட்டாங்க. போடும்போது என்னால ஆக்டின்னு போயிட்டேன்னா வச்சுங்களேன், எதுவுமே நான் வச்சுக்க மாட்டேன் மனசுல. நான் அந்த ரோல் பிளே பண்றதுல தான் நான் இதுவா இருப்பேன், ஃபோக்கஸ்டா இருப்பேன். ஆனா அந்த கமெண்ட் நான் எடுக்கும்போது, யூடியூப் ஓபன் பண்ணும்போது நான் தான் வரேன், அந்த வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு, கமெண்ட்ல அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸோ என் மனநிலைமை அப்படி இருந்தது. நான் அவ்வளோ தைரியசாலி, நான் ஒருத்தவங்களுக்குன்னா நான் போய் நிக்கிற ஆளு. ஆனா எனக்கே ஒரு மாதிரி மனசு எதுவுமே இல்லை அதுல. அந்த பேச்சுவார்த்தை தான், ஆர்குமெண்ட் தான், அதுவே எனக்கு அப்படி மைண்ட் டிப்ரெஷன் ஆச்சு. ஒரு பொண்ணாச்சு, அதுக்கு ஒரு வலி ஒரு வேதனை இருக்கும், அவ ஃபீல் பண்ணுவா. அதுவே அவ ஸ்ட்ராங்கா இல்ல, அவ சூசைட் பண்ணிக்கிட்டா, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த உயிர் போயிடுச்சுன்னா மறுபடியும் வர வைக்க முடியுமா? அந்த லேபர் வார்டில் போயிட்டு நாம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கும் போதுதான் நம்ம அம்மா பத்தி நாம யோசிக்கிறோம். நம்ம அம்மா இந்த வலி தாங்கி தானே நம்மளை பெத்தா. அதுக்கப்புறமா தான் எங்க அம்மா மேல அவ்வளோ பாசம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் அம்மா சாதாரண பொண்ணுங்க பண்ற சேட்டை தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா மேலதான் உசுறு, அம்மா மேல அவ்வளவா இல்லை. இன்னைக்கு நான் அம்மா வச்சுட்டு நான் டேக் கேர் பண்றேன், என் கூடவே வச்சு டிராவல் பண்ற காரணமே அந்த லேபர் வார்டில் நான் பட்ட வேதனை, நான் பட்ட கஷ்டம்தான். நமக்கு வலிச்சாதாங்க நமக்கு உணர்வே வரும். நமக்கு வலிக்கணும், உனக்கு வலிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா? நீங்க அந்த பக்கம் போவாத விழுந்துருவேன்னு சொன்னா கேட்பீங்களா?
ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நடந்து போய் கீழே விழுந்தாதான் அந்த வலி உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நீ பேசுகிற பார்த்தியா கொச்சையா, உனக்கு அதை வலிக்கலை. உன் வீட்டில் உன் அம்மாக்கோ உன் அக்கா தங்கச்சி யாருக்காவது வலிச்சு இருந்தா மட்டும்தான், இல்லை உன் பொண்டாட்டிக்கு நீ ரொம்ப லவ் பண்ணி நீ கேர் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்ப, அந்த அந்த பொண்டாட்டிய நிர்வாண போட்டோவோ வீடியோவோ வந்தா மட்டும்தான் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு நீ இந்த மாதிரி டைப் பண்ணி சாக்கடை அள்ளி போட மாட்டேன். அது வரைக்கும் அந்த வலி தெரியாத ஆட்கள் தான் இப்படி பேசுவாங்க. எனக்கு நிறைய வலிகள் நான் சுமந்திருக்கேன், நிறைய அனுபவம் நான் கத்துருக்கேன். இந்த உலகத்துல மனுஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத எல்லாமே நான் கத்துக்கிட்டு இன்னைக்கு நான் மெச்சூர் மைண்டோட நான் டிராவல் ஆகுறேன் வெளி உலகத்துல. ஸோ நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம். நான் பேசுறதுனா ஒன்று என் அனுபவம் இருக்கணும், இல்லை என் கூட இருந்தவங்க கஷ்டப்பட்டவங்க அனுபவம் பார்த்த அனுபவங்கள், இதை தான் நான் ஷேர் பண்றேன். ஸ்பெஷலாக நம்ம குழந்தை பிறக்கும் போதே நம்மளுக்கு நம்ம கை குழந்தையா இருக்கும்போதே எல்லா அனுபவம் எட்டலை. நம்ம அடிப்படை தான் நம்மளுக்கு தெரியுது அந்த அடியோட வலி வேதனை என்னன்ட்டு. இப்போ சீரியல்ல இருந்து சினிமாக்கு போகிற ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சீரியலுக்கு நம்ம வந்துட்டோம், ஆனா சீரியல்ல இருந்து சினிமாக்கு போகும்போது அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அங்க நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம நடிச்சிட்டோம், நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம், நம்ம நடிப்போங்கிறதெல்லாம் தெரியும். பட் ஸ்டில் அது சினிமாக்கு போகும்போது அந்த ஸ்ட்ரகிள் வேற மாதிரி இருக்குங்கிற ஒரு இது இருக்காது. அது உண்மையாவே இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன்னா, சீரியல் பண்றோம் பாத்தீங்களா, சீரியல் பேட்டர்ன் வேற, மூவி வேற. சீரியல்ல ப்ராம்ப்டிங் எடுத்து நிறைய சீன்ஸ் பண்ணுவோம், மூவில ஒரு சீன் ஒன் டே ஃபுல்லாவே ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் தான் இருக்கு தவிர இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிற இடம் உப்மா கம்பெனில தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க. நல்ல பெரிய பெரிய பேனர்ல ஒர்க் பண்றவங்க அதெல்லாம் மேபி இஷ்டப்பட்டு போகலாம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க போகலாம். சில பேர் சில பொண்ணுங்களாம் இருக்காங்க, வா அப்படின்னு பாக்குற ஹீரோஸ்லாம் பாக்குறாங்க பாத்தீங்களா, ஃப்ரேம்ல பார்த்துட்டு சே அவன் கூப்பிட்டனா ஒன்றே இல்லை ஒரு வாரம் கூட அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ற மென்டலும் நான் பார்த்துருக்கேன். இந்த டிஃப்ரெண்ட் மூவி சீரியல் நீங்க கேட்டீங்க, அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குதான்னு கேக்குறீங்க, அதெல்லாம் அவங்கவுங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். அவங்களுக்கு விருப்பப்பட்டா அவங்க போவாங்க. இன்னைக்கு நான் அம்மா கேரக்டர் பண்ண மாட்டேன், நான் ஷக்கிலா மேம் சொல்லிட்டாங்க என்ன ஹீரோயின் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்கப்பா, அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அவங்களே சொல்லிட்டாங்க, நான் செகண்ட் லீடாவது நான் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணி உட்காந்தேன்னா யாரோட முட்டாள்தனம்? ஏன் முட்டாள்தனம் தானே, நாட்கள் தான் வீணாகும். ஸோ எனக்கு மதர் ரோல் இருந்தால் கூட பரவாயில்ல, சித்தி ரோல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வேலை கொடுங்க, அதிகமான நாட்கள் கொடுங்க, அதில் வர சம்பாதியை வச்சுட்டு என்னுடைய கமிட்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன். இதுதான் என்னோட மென்டலி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ட்ராவல் ஆகுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கலாமே, நான் இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன்னா போ அனுபவி, கூப்பிட்றவன் கூப்பிட தான் செய்வான். பொண்ணுங்க நீங்க தான், அது வாய்ப்புக்கா இருக்கட்டும் மோகத்துக்காகவும் இருக்கட்டும், அவங்களுடைய ஆசையை நிறைவேறதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. ஆம்பளைனா ஆம்பளைத்தனம் பண்ணதான் செய்வான், பொம்பளை நீ தான் கரெக்டா இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் கேட்டு வெளில ஆசையோட நிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பெண்கள் இருப்பாங்க. உள்ள வரத்துக்கு ஒரு தயக்கம், பயம், நமக்கு இந்த மாதிரி நடந்துருமோ, தெரிஞ்சோ தெரியாமையோ நடந்துருமோ, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஒரு இடத்துல. ரீசெண்டா சனம் கூட இந்த காஸ்டிங் கவுச்சை பத்தி சொல்லி ஓப்பனா பேசியிருந்தாங்க. ஸோ நமக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது. ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணணும் பெண்கள்? ரியாக்ட் பண்றதை விட சேஃப் அண்ட் செக்யூரா இருந்துக்க பழகுங்க. உள்ள இப்போ கூட பாண்டியன் ஸ்டோர் 2ல ஷாலினின்னு ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, அவங்க கூட அவங்க மாமியார் வருவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க, கியூட்டா நடிச்சுட்டு போயிட்டே இருப்பா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்புன்றது விஜய் டிவில கதாநாயகில வந்தவங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மேக்கப் கூட போட தெரியல, நடிப்புனா என்ன அப்படின்னு நடிச்சுட்டாங்க, அந்த இடத்துல வின் பண்ணிட்டாங்க. பட் சீரியல் பேட்டர்ன்ல உள்ள நடிக்கிறது எப்படின்றது கூட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே 1ல ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மேக்கப் திங்ஸ்லாம் நானே போய் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொடுத்தேன், அவங்க பே பண்ணிட்டாங்க அவங்க மாமியார். ஸோ என்ன வேணும் அப்படின்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன். ஆக்டிங் கூட இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்ச ஆக்டின்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி. ஆனால் அவங்க கூட அவங்க மாமியார் அம்மானு தான் கூப்பிடுவாங்க, மாமியார் அத்தைன்ற மாதிரி கூப்பிட மாட்டாங்க, அம்மான்னு தான். அவங்களும் என் பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உள்ள வரவங்க பொண்ணுங்க கேர்ள்ஸ்ங்களாம் வரீங்கல்ல, ஒன்று அம்மா கூட்டுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்ச மாமியார் கூட்டுவாங்க, தப்பே இல்லை. உங்க புருஷனை கூட்டு வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க பின்னாடி இப்படி பார்த்தா யாருமே நிக்கலன்னா அப்ரோச் பண்ணுவாங்க, யாராவது இருந்தாங்கன்னா வேண்டாம், எதுக்கு ப்ராப்ளம், யாராவது தனியா எவ்வளவு மாட்டினா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஸோ போகும்போதே என்ன பண்ணணும்,
கேர்ள்ஸு கூட யாராவது பெரியவங்கள கூட்டிட்டு போங்க ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ரெண்டாவது, அந்த பெரியவங்கள முதல்ல நீங்க மதிங்க. நீங்க மதிக்காம கூட கூட்டு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கூட்டு போனீங்க வச்சுங்களேன், அந்த பிஹேவியர் யாராவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நீ தான் உங்க அம்மா மதிக்கிறது இல்ல, உன் அத்தையை மதிக்கிறது இல்ல, உன் புருஷனை மதிக்கிறது இல்ல, அவங்களுக்கு தெரியாம நீ கண்ணில் மண்ணை தூவிட்டு வா ஒரு நாள் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. முதல்ல பெரியவங்கள மதிங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க, கூட வரவங்கள ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட அப்ரோச் பண்றாங்க, என்னம்மா எப்படி இருக்க, சாப்பிட்டியா, கொன்னியா, ஒரு காஃபி ஷாப் வர முடியுமா ஒன்னும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க, இல்ல சும்மா ஜஸ்ட் ஒரு மீட் பண்ணலாமான்னு கேட்டாலே, ஐயோ நான் இங்கேருந்து கிளம்பும் போதும் அவங்க தான் வருவாங்க கூட, வரும்போது அவங்க தான் கூட வருவாங்க, அவங்களுக்கு அந்த 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 ஒரு விஷயமே நீங்க ஸ்பேஸை கொடுக்காதீங்க. முதல்ல ஒரு போன் இருந்தா தானே கையில இவ்வளோலாம் பேசணும். அந்த போனுக்கே நீங்க ஃப்ரீடம் கொடுக்காதீங்க. அந்த போன்ல நீங்க பாஸ்வேர்டு கூட போடாம வைங்க. அந்த பாஸ்வேர்டு உங்க அம்மாக்கு தெரியணும், உங்க அத்தைங்களுக்கு தெரியணும், உங்க சித்திக்கு தெரியணும், உங்க புருஷனுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு போடுங்க. நீங்க சேஃபா இருக்கணும், செக்யூரா இருக்கணும், உங்க கூட இருக்கிறவங்க உங்களை நல்லபடியா பார்த்துப்பாங்க, உங்க ஃபியூச்சருக்கு நீங்க பயப்படவே தேவையில்ல, அவங்க எல்லாமே உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க ஓப்பனா இந்த நூலகம் மாதிரி ஓப்பனா இருங்க, லைப்ரரி மாதிரி ஓப்பனா இருந்துக்குங்க. அதை விட்டுட்டு உங்க கைக்குள்ளேயே ஒரு சீக்ரெட்டை, ஒரு பிரைவசியை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க விஷயத்துல ஒருத்தன் உள்ள வருவான், நோண்டுறதுக்கு வருவான். அது எவனா இருந்தாலும் சரி, உனக்கு புருஷனா இருந்தாலும் நோண்ட வருவான், பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நோண்ட வருவான். நீ பொண்ணு, நீ அழகா இருந்தா, நீ பார்க்க லட்சணமா இருந்தன்னா 10 பேர் உன்னை நோண்டதான் செய்வான். நீங்க சீரியல்ல போய் தான் நீங்க உஷாரா இருக்கணும், மூவில கேஷுவலா இருக்கணும், இல்ல இங்க கேஷுவலா இருக்கணும், அங்க உஷாரா இருக்கணும் எல்லாம் கிடையாதுப்பா. எந்த இடத்துலயும் ஒர்க் பண்ணீங்கன்னா அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க சேஃப்டி பண்ணிக்கங்க. உங்ககிட்ட அப்ரோச் பண்றவங்க பயப்படணும், அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுக்காதீங்க. ஒருத்தர் கால் பண்ணி ஹலோன்னு சொன்னா என் பக்கத்துல ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு தெரிய வைங்க. இப்போ பின்னாடி புருஷன் இருக்காங்க, யாராச்சும் இருக்காங்கங்கிற ஒரு இது இருக்குல்ல, சிங்கிளா ஃபேஸ் பண்ணும்போது இருக்கிற ஸ்ட்ரகிள் என்னவா இருக்கு மேம்? சிங்கிளா இப்போ சிங்கிள் பேரண்டாவே வச்சுங்க. இப்போ எனக்கு என் அக்கா இருக்காங்க, எனக்கு அண்ணா அண்ணி இருக்காங்க, என் கூட அம்மா இருக்காங்க, புருஷன் தானே இல்ல, ஆனா பெரியவங்க இருக்காங்கல்ல. நான் என்ன பண்ணாலும் நான் எங்க அம்மாட்ட தான் நான் கேட்டு பண்ணுவேன், என் அக்கா கிட்ட தான் நான் கேட்டு பண்ணுவேன், என் அண்ணா அண்ணிட்ட தான் கேட்டு பண்ணுவேன்றத ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா மத்தவங்களுக்கு தெரிய வைங்க. உங்ககிட்ட உங்க புருஷன் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை கொடுக்குறன்ட்டு ஒருத்தர் உள்ள வருவான்ல, அவன்கிட்ட நீங்க உஷாரா இருங்க. உங்களுக்கு ஏன் வாழ்க்கை முதல்ல கொடுக்கணும்? பொம்பளை நீ தான் ஆம்பளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அந்த அளவுக்கு தைரியம் நீங்க கொண்டு வாங்க. நீங்க வெளியே வாங்க, நீங்க தைரியமா இருங்க, நீங்க முன்னேறி போங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு வேலை இருந்தா தானே, நான் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை, வேலை செய்யற இடத்துல இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னா அது கடந்து போறதுக்கான விஷயங்கள் என்ன மாதிரியோ இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்க மாதிரியோ சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க சொல்லுவாங்க, காது கொடுத்து கேளுங்க. எனக்கு என்ன வந்ததுன்ட்டு டேஷ் ஆச்சுன்னு சொல்லி மனசுல என்ன தோணுதோ அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு தெரிய வேண்டாம். இப்பெல்லாம் நைட் லைஃப் ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சுல்ல. எத்தனை பொண்ணுங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாம் போறாங்க வராங்க எல்லாம் செய்யறாங்க. ஒரு ப்ரொமோஷனுக்காக என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்தேன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன பொண்ணுங்க இருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் அப்படி இருக்காங்க பொண்ணுங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க ஜொடி ஜொடியா வருதுங்க. அது தெரிஞ்சு வருதா இல்ல தெரியாம வருதா, இல்ல ஆசையில எவனையாவது ஆசை வார்த்தை பேசி கூப்பிட்டு வந்துடுறாங்களா, மயக்கிறாங்களா, இல்ல வயசு கோளாரா என்னன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு நைட் லைஃப்ல கிளம்பி வந்துருதுங்க. அந்த ஃப்ரீடம் வீட்டுலவும் கொடுத்துடுறாங்க. ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் வராங்க வெளியே. தப்பான விஷயங்கள் ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்க தான் நிறைய பண்றாங்க. அதுதான் எனக்கு பயம். நான் 1 இயர் கூட்டு போய் என் பொண்ணை விட்டேன் ஹாஸ்டல்ல, அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். வேண்டாடா, உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதை அனுபவசாலியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அவ மெச்சூர் ஆகுற வரைக்கும் நான் அவளுக்கு பக்கத்துணையா இருக்கணும். நாளைக்கு நான் செத்தாலும் என் பொண்ணு இந்த உலகத்துல டிராவல் ஆகணும். நான் அவளுக்கு படிப்போம், நல்ல அறிவும், அந்த மெச்சூரான ஹேண்டில் பண்ற விதத்தையும் நான் என் பொண்ணுக்கு நான் கொடுக்கணும். நாளைக்கு நான் செத்தாலும் சரி, இன்சூரன்ஸ் கவர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பட் அவளுக்கு படிப்பும் ஒரு பக்கம், அவளுடைய உலகத்துக்குள்ள சர்வே ஆகக்கூடிய ஒரு மனநிலைமை அவளுக்கு கொடுத்துட்டு போனாதான் அவளால இந்த உலகத்துல வாழ முடியும். தவிர இல்லைன்னா அவ வயிற்றுல ஒரு 10 குழந்தை வெளியே போகும். அப்படிப்பட்ட ஆண்கள் இருக்காங்க. ஆசை வார்த்தை காமிச்சு அந்த ஏஜ் கேட்டகரியே இல்லைங்க.
சின்ன வயசுல இருந்து மிடில் ஏஜ்ல இருந்து கிழவன்ல இருந்து எல்லாருமே பிளே பாயா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 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 டைமிங் கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அமைச்சு அந்த கடவுளை அந்த கொடுக்குற வரைக்கும் தான் அவன் நல்லவன். ஒரு ஆம்பளையும் சரி ஒரு பொம்பளையும் சரி இந்த காலத்துல நான் 2 பேரையும் சொல்றேன். அந்த சூழ்நிலை இல்லாத வரைக்கும் தான் ஓகே. அந்த சூழ்நிலை கொடுத்ததுக்கு அப்புறமா அதை ஹேண்டில் பண்ற பக்குவம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவங்க வளர்த்த விதமும் கரெக்டான ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க. இல்ல சூழ்நிலை தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை மூவ் ஆன் பண்ணிட்டு வயித்துல ஒண்ணு வாங்கிட்டு வந்து நிக்கிறா பாருங்க பொண்ணு, அதெல்லாம் வந்து அந்த பொண்ணு மேல மிஸ்டேக் இல்ல, அவங்க அம்மா அப்பா வளர்த்த மிஸ்டேக். அந்த பொண்ணை தனியா இருந்து வளர்த்தாலோ அம்மா அப்பா வச்சு கூட இருந்து வளர்த்தாங்களோ, ஆனா அந்த பொண்ணு ஒழுக்கமா இருக்கிறதுக்கு எல்லாரும் சொல்ற அந்த காலத்துல வந்து பெரியவங்க சொல்லுவாங்க வளர்த்த விதம் சரியில்லை, அம்மா சரியில்லை அப்படின்ட்டு. கரெக்ட். அவங்க வீட்டுல அவங்க கரெக்டா வளர்த்துருந்தாங்கன்னா அவ கரெக்டா வளர்ந்துருப்பா. அவளுக்கு நீங்க ஆஃபர் பண்ணிருக்கீங்க, நீங்க பிஸியாவே நீங்க டிராவல் ஆகுறீங்க, 2 பக்கம் பிஸியா ஆகுறீங்க, அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க, டைம் கொடுத்துட்டீங்க. ஸோ இன்னொருத்தவங்க கிட்ட பாசத்தை தேடி போயிட்டாங்க. அவங்ககிட்ட ஏமாறுறதுல தப்பே கிடையாது, நீங்க தான் ஏமாற வச்சிங்க. ஸோ பேரண்ட்டை நாம தான் பார்த்துக்கணும். பொம்பளை பொண்ணு ஆண்கள் எங்க வேணாலும் எப்படினாலும் வாழ்ந்துடலாங்க, ஆனா பொண்ணுங்க ஜாக்கிரதையா கரெக்டா இருக்கணும். இந்த சினி ஃபீல்டில் வந்தாலும் சரி வரலனும் சரி, இல்லை ஐடி ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதாலும் சரி, ஒரு ஷாப்பிங் சென்டரில் ஒர்க் பண்ணுறதாலும் சரி, எங்கே போனாலும் சரிங்க, பொம்பளை பொண்ணுங்க ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்க. இது ஏமாறுறதுக்காக நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம மனசு ரொம்ப சென்சிட்டிவ். ஒருத்தன் வந்து நின்று நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், இல்லைன்னு நான் செத்துருவேன்னு நாடகம் பண்ணால் மெல்ட் ஆகக்கூடிய சென்சிட்டிவான மைண்ட் செட் நம்மளுக்கு. நம்ம டக்குன்னு நம்ம இறங்கிடுவோம், அது வேண்டாம். நம்ம பெத்தவங்களுக்கு இல்லாத லவ்வா அவன் யாரோ எவனோ நமக்கு கொடுத்துட போறான். நான் செத்துருவேன், நீ இல்லைன்னா செத்துருவேன்னு எங்க எவனாவது செத்துருக்கானா? யாரும் இல்லை, சாவடிச்சிருக்கான். நான் லவ் பண்ண பீரியட்ல எடுத்த போட்டோ வீடியோ இருக்கு, நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ற மிருகத்தை பார்த்துருக்கோம் நிறைய பேர். சாகிற காலம்லாம் அந்த காலம் 90s 80sலயே முடிஞ்சிருச்சு. இந்த காலம்லாம் நீ இல்லைன்னா இன்னொன்னு இல்லைன்னா 2 பேரை வச்சு ஹேண்டில் பண்ற விதத்துல போயிட்டு இருக்கு. ஸோ ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. பொண்ணுங்க ஜாக்கிரதையா இருங்க. நான் அதுதான் சொல்லுவேன், என் பொண்ணையும் அதுதான் சொல்லுவேன், வெளியே இருக்க அத்தனை பொண்ணையும் அதுதான் நான் சொல்லுவேன். நான் உள்ள என்கிட்ட என்னை பார்த்து யாராவது கேட்பாங்க, வாய்ப்பு ஏதாவது சொல்லுங்க மேம், உள்ள எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, நான் வாய்ப்புக்காக நான் வரணும், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் ஏதாவது ஒரு ரூல் பண்றதுக்கு எனக்கு இது ஆசையா இருக்கு, என்னோட ட்ரீம் அப்படி இப்படின்ட்டு. ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க வந்து நடிங்க. உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கறதுக்கு நிறைய ஆண்கள், நல்ல நல்ல ஆண்கள்லாம் இருக்காங்க, ஒழுக்கமான ஆண்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நீங்க கேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, கான்டாக்ட்ல வச்சுக்குங்க, அந்த சர்க்கிளை நீங்க உருவாக்கிக்குங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீ ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு ஒரு பேசுறவங்க ஓரமா வச்சுக்குங்க, பகச்சிக்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கம்மா, உங்களுக்கும் அதுதான் சொல்றேன். வீட்டில் கொடுக்குற ஃப்ரீடமை தப்பா யூஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதே 3வது மனுஷங்கிட்ட காமிச்சிக்காதீங்க. ஏதோ உங்களை பார்த்து இப்போ நீங்களே இப்போ ஆங்கரா உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களை ஓரளவுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஜேர்னலிசம். இவ்வளவு தூரம் படிச்சு வச்சிருக்காங்க, என்னை எல்லாம் படிக்க வைக்கவே இல்லை. நான் அழுத கதர்ன எல்லாம் பேக் எடுத்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்க பொண்ணுங்கள்லாம் போவாங்க, பசங்க போவாங்க, நான் அழுவேன். ஆனா என் வறுமை, நான் டாய்ஸ் கம்பெனில போயிருந்தேன், அப்புறமா ஷாப்பிங்ல இதுல ஒர்க் பண்ண ஷாப்பிங் சென்டர்ல, அதுக்கப்புறமா நர்சிங்கா போயிட்டு நர்சிங் வேலை கண்டினியூ பண்ணேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு, படிச்சுட்டு போகணுன்ட்டு அந்த 4 month கோர்ஸ் அதை முடிச்சுட்டு நான் போனேன். ஓரளவுக்கு நான் வந்து நான் நாலேஜ் கொண்டு வந்துட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஆனா இன்னைக்கு உங்க அம்மா அப்பா வந்து படிக்க வச்சு உங்ககிட்ட எது ஒரு டேலண்ட் இருக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீடமை கரெக்டான இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு என் அம்மா அப்பா ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஆம்பளைக்கு தெரிய வைக்காதீங்க, பொம்பளைக்கும் தெரிய வைக்காதீங்க. கூட இருக்க பொம்பளை பசங்க தான் உங்களுக்கு அகென்ஸ்டா மாறும். ஃப்ரெண்டு வாடி போடி நம்ம எங்கேயாவது போலாண்டி வரலாண்டி சாப்பிடலாண்டின்னு சொல்லிட்டு முதுகுல குத்துக்கிற அந்த டி பர்சன் கூட இருக்காங்க. அதனால இந்த கேர்ள்ஸ, ஆம்பளை பசங்கள நம்பிடலாம், அந்த கேர்ள்ஸை கூட நம்ப கூடாது. ஸோ நம்ம சீக்ரெட்டு நம்மளோட ரகசியத்தை நாமளே காப்பாத்தலைன்னா நம்ம ரகசியத்தை நம்ம கூட இருக்கவங்க காப்பாத்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம கஷ்டப்படுறோம், கஷ்டத்துல யாரும் ஹெல்ப் பண்ணல. அதே சமயம் நம்ம கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ விஷயம் ஸ்ட்ரகிள் ஆகுறத நம்ம மனசுல இருக்கிறத நம்ம வெளிப்படையா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம உளருவோம் பாத்தீங்களா,
அது அப்படியே போயிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உளருவாங்க, அவ கூட இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட உளருவாங்க. அவன் வந்து உங்களுக்கு பெரிய அங்கங்க போயிட்டு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாசம் இல்ல, அடுத்த மாசம் கூட காத்துட்டு இருக்கோம். போன மாசம் நீங்க போன வருஷம் பண்ண வேலை கூட காத்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் நகர்த்தி வைங்க. உங்க பாய் ஃப்ரெண்டை கூட கொஞ்சம் டாட்ல வைங்க. ஏன் கட்டின புருஷனையும் ஒரு டாட்ல வைங்க. 99% நம்புங்க. அந்த 1% உங்க அப்பா அம்மா தவிர நீங்க யாரையும் நம்பாதீங்க. பெத்தவங்க நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். காரணம் கத்திக்கிட்டே இருப்பாங்க, தான் அனுபவத்தை திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு இரிட்டேட்டா இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அவங்க பட்ட கஷ்டம், அவங்க பட்ட அனுபவம், அவங்க வேதனை நமக்கு இரிட்டேட்டா மாறும்போது நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோம். இதுவே வாடி போடி, என்னடி என்ன பண்ற, சாப்பிட்டியாடி, ஜீரணமாச்சாடி, வச்சியாடி அப்படின்னு பேசுற அந்த கூட்டத்தை நம்புவோம். நம்ம நல்லதுக்கு நமக்கு நல்லது நடக்காதா, நல்ல விஷயங்கள் நம்ம முகத்துல இருக்க ஸ்மைல் பார்த்துட்டு அதுவே அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இருக்கும் அம்மாக்கு அப்பாக்கு. ஸோ அவங்கள நம்ம வந்து கேர் பண்ணிக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பா பேச்சு கேட்கணும், கேர் பண்ணணும், அவங்கள நம்பணும். இந்த ஃப்ரெண்ட்ஸை நம்பக்கூடாது, எந்த பொண்ணுங்களும் கட்டினவனையும் நம்பக்கூடாது. குழந்தை கொடுத்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். அந்த குழந்தை கமிட்மெண்ட் எடுத்துட்டு நாயா பேர சாவணும் என்ன மாதிரி. ஸோ அதுவும் வேண்டாம். 99% பழகுங்கப்பா உலகத்துல. 100% அப்பா அம்மா நம்புங்க. இதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ற விஷயம். ஸோ இது இருந்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர். அந்த கடவுள் அம்மா அப்பா கடவுள் ரூபத்துல தான் இருக்கிறது. ஸோ அந்த கடவுள் அம்மா அப்பா நல்லபடியா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் பிளெஸிங் கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்க காரணங்க, ஒரு டைம் நான் நர்சிங்ல நான் பேஷண்ட் கேர் பண்ணியிருக்கேன். பிரெயின் டியூமர் ஆகி எல்லா விஷயமும் பெட்லேயே போயிடுவாங்க பாத்ரூம். ஸோ அவங்களெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அந்த பிளெஸ்ஸிங் ப்ளஸ் அம்மா அப்பா நான் கடைசி காலம் வரைக்கும் கூட வச்சிருக்கேன். என்ன ஸ்ட்ரகிள் ஆகட்டும், நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், நான் சாகிற வரைக்கும் அம்மா அப்பா வந்து நான் சாகிற காலத்துல பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பேசுவேன். அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, கேன்சர் பேஷண்ட் அவங்க. ஸோ இந்த பிளெஸ்ஸிங் தான் இன்னைக்கு நல்ல விஷயங்கள், நல்ல வாய்ப்பு இன்னைக்கு தேடி தேடி வருது. என்னால் டேட் கொடுக்காத அளவுக்கு, டேட் கிளாஷ் ஆகிற அளவுக்கு நான் பிஸியா இருக்கிறேன்னா நிறைய பிளெஸ்ஸிங் நான் சம்பாதிச்சிருக்கேன். நான் யாருடைய சாபத்தையோ யாருடைய பாவத்தையும் போட்டு கூடாது கடவுளே, மேக்சிமம் எனக்கு புத்தியோடு நடந்துக்கவே. இந்த வாய் வந்து சாப்பாடு விஷயத்துல கண்ட்ரோல் கொடுக்குற மாதிரியே வார்த்தையிலும் எனக்கு கண்ட்ரோல் கொடுங்கன்னு சொல்லிதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சாப்பாடு விஷயத்துல கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி வார்த்தையாலையும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருங்க. அதுவும் இப்போதைக்கு இருக்கிறது முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. யாரையும் கஷ்டப்படுத்தி நீங்க முன்னுக்கு வரணும்னுலாம் நினைக்க வேண்டாம். ஒரு ஆர்டிஸ்ட் தெரியும் இல்லையா, வைரல் ஆனது, அந்த மேடம் அப்படிதான் பண்ணாங்க. நீ எதிரில் நீ கஷ்டப்படு, உன் பேரை வச்சு நான் வைரல் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி. நான் அந்த மனசளவு நான் எவ்வளோ நொந்தேன், நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன், எவ்வளோ டிப்ரெஷன் ஆனேன்னு எனக்கு தான் தெரியும். காரணம் என்னை பேசுனாங்க, என்ன அவ்வளோ கமெண்ட்ல பேசுனாங்க. அதுக்கப்புறமா நான் கமெண்ட்டே பார்க்கறதை விட்டுட்டேன். நான் மேக்சிமம் என் ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். என் மனசு போல எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி நான் நல்லா இருக்கேன். இன்னுமே நல்லா இருந்தேன்னா கண்டிப்பா சொல்றேன், நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். என்னுடைய ட்ரீமே அதுதான். இன்னைக்கு என்னால முடிஞ்சது நான் மெடிக்கலுக்கும் அன்னதானமுக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் நான் நெக்ஸ்ட் லெவல்ல ஆனேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயம், எங்க அம்மா கேன்சர் டைம்ல மெடிக்கல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு என்னால கொடுக்க முடிஞ்சது ஓரளவுக்கு. இன்னுமே நிறைய பண்ணணும்ன்றது ஒரு ட்ரீம் எனக்கு. ஸோ கடவுள் எனக்கு ஒரு பெரிய ரூல் கொடுத்து பெரிய ஒரு இன்கம் கொடுத்தாங்கன்னா என் குடும்பத்தையும் இல்லாம என்னை சுத்தி இருக்கவங்க இல்லாம வெளி உலகத்துல நான் ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய ட்ரீம். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் வந்து சீரியஸான கான்வர்சேஷனும் போச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.